வணக்கம். சில கேள்விகள் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. आप कौन है, तुम्हारा नाम क्या है, आप किस शाह में जाते हैं, இப்படியெல்லாம் கேட்டால் நமக்கு சட்டுன்னு புரியுமா? ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தானே இதெல்லாம் புரியும். ஹிந்தி தெரியாத, ஹிந்தியே படிக்காத நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் இது எப்படி புரியும்? அதுவும் இந்தியா மாதிரி ஒரு தேசம், இங்கே ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. அதை தவிர அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு 22 இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்தி மட்டுமே நீ தெரிஞ்சிருக்கணும், இந்தி மட்டுமே பேசணும், உனக்கு ஹிந்தி தெரியலைன்னா நீ இந்தியாவில் இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நேற்று ஒரு ட்விட்டர் பதிவில் கேட்டிருந்தார். அந்த பதிவு இன்றைக்கு முரசொலியில் வெளிவந்திருக்கிறது. பாருங்க, நம்முடைய முதல்வர் அவர்களின் கடும் கண்டனம் என்னன்னா, கோவா விமான நிலையத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பொண்ணு குடும்பத்தோடு போயிருக்காங்க. டூரிஸ்டாக போயிட்டு திரும்பி வரும்போது கோவா விமான நிலையத்தில் அந்த சிஏஎஸ்எஃப் வீரர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள், அவங்க நம்மளை வழக்கம் போல் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஏதோ கேட்டிருக்காங்க ஹிந்தியில், அவங்க அதுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பாதுகாப்பு படை வீரர் என்ன சொல்லியிருக்காரு, நீ இந்தியாவில் தானே இருக்க, உனக்கு ஹிந்தி தெரியலைன்னா எப்படி, இந்தியாவோட மொழி ஹிந்தி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தவிர எங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு சொன்ன உடனே தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு திரும்பவும் மிரட்டியிருக்கார். இது எப்படிப்பா, இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்று அந்த பாதுகாப்பு படை வீரர் இந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இது அந்த அம்மாவுக்கு மட்டும் சொன்னதில்லை, நம்ம எல்லாருக்குமே விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்ட்டு. முதல்வரின் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லுது, இந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது அப்படின்னு கேட்குறாங்க. பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா. கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும். விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நம்முடைய முதல்வர் அவர்களின் சமூக வலைதள பதிவு சொல்லுது. இதில் சில பல விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டணை, அந்த ஷெட்யூல் 8ல் 1950 இது நடைமுறைக்கு வருது. ஷெட்யூல் 8 படி இந்தி உள்ளிட்ட 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியலில், அலுவல் மொழிகளா. இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த அலுவல் மொழிகளா இருப்பதனால மத்திய அரசு தேர்வுகள் இருக்குல்ல, மத்திய அரசு போட்டித் தேர்வுகள், இந்த போட்டித் தேர்வுகளுக்கு இந்த மொழிகளில் எதில் வேண்டுமானாலும் நாம் பதில் சொல்லலாம், எழுதலாம், கேள்விகளை அவர்கள் இந்த மொழிகளில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயம். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மொழிகளை எல்லாம் இல்லாதொழித்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு வெறுமே இந்தி மற்றும் ஆங்கிலம் இது இரண்டையும் தான் நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய குழந்தைகள் இப்போ போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்கிற நம்ம குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தால், இந்த இருமொழி கொள்கையால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இது எதற்காக வழிகோலுகிறது அப்படின்னா, வட இந்தியர்கள் மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரியான தேர்வுகளை அதிகமாக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளுது. எந்த தேர்வு எழுதுறதா இருந்தாலும் தாய்மொழியில் எழுதும்போது அதற்கு உண்டான வலிமைங்கிறது வேற இல்லை. தாய்மொழியில் தானே நம்ம எல்லாருமே முதல்ல சிந்திக்கிறோம், அப்புறம் தானே ஆங்கிலத்துக்கு அதை மடைமாற்றம் செய்து ஆங்கிலத்தில் அதை மொழியாக்கம் செய்து எழுதுகிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது நாம் கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற நம்முடைய தமிழ் இளைஞர்கள், இல்லை இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களிலிருந்தும் வருகின்ற இளைஞர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியை உபயோகப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் எப்படி அந்த தேர்வுகளில் வெல்வார்கள்? அதைத்தான் இந்திய அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருமே எந்த தேர்வுலையும் பங்கேற்க வேண்டாம், நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருந்து மாடு மேய்ங்க, ஆடு மேய்ங்க, கூலி வேலை செய்யுங்க, பாண்டு தூக்குங்க, எங்களோட இந்திய இளைஞர்கள் மட்டும் ஜெயித்தால் போதும் என்கின்ற ஒரு சூழ்ச்சியைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகச்சிறப்பாக பதில் சொல்லிட்டாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டணையின்படி எந்த மொழியையும் அவர்கள் தேசிய மொழியாக அங்கீகரிக்கவில்லை. Hindi is also an official language. It's not the national language. Among the 22 languages, Hindi is also one of the official languages. That is a clarity we have to give all the Indians. அந்த 22 மொழிகள் என்னென்னு தெரியுமா? அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மேய்த்தி, மராத்தி,
நேபாளி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சந்தாளி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது இவற்றோடு ஆங்கிலம்தான் முதன்மையான அலுவல் மொழியாக இருக்கும் என்று 1950 இந்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதனால் ஆங்கிலம்தான் பெரும்பான்மையாக அலுவல் மொழியாக இருக்கிறது. வேண்டுமானால் கூடுதலாக அவரவர் இந்த பட்டியலில் இருக்கின்ற மொழிகளையும் நாம் பின்பற்றலாம். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்துக்குள் வரும்போது இந்த மொழிகள் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருமொழி கொள்கையைத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன் இருமொழி கொள்கை? வெறுமே தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஏன் சொல்லுங்க? இப்படி மூன்றாவது மொழியாக மும்மொழி கொள்கையோடு ஒன்றிய அரசு உள்ளே நுழையுமானால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற பல வட்டார மொழிகள், பல வட்டார வழக்குகள், பல வட்டார சொற்கள், அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லாமே காலப்போக்கில் இல்லாமல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழிகள் இல்லாது அழிக்கப்படும். அதனால தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே இருமொழி கொள்கையைத்தான் பின்பற்றுவோம். ஏனென்றால் அலுவல் ரீதியாகவே இன்னொரு மொழி உள்ளே வருதுன்னா, அது அஃபிஷியலாக உள்ள வருதுன்னா, அதை மறுப்பதற்கோ மடைமாற்றம் செய்வதற்கோ வேறு வழி இல்லாமல் போய்விடும். அதனால தான் அலுவல் மொழியாக தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டில்னு இருமொழி கொள்கையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக இது இல்லை என்றால் நம்முடைய அடையாளமே இல்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவரவர் அடையாளமாக மொழி மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு இனத்தை அழிக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்னு சொல்லுவாங்க சிந்தனையாளர்கள்? முதல்ல அந்த மொழியை அழிக்கணும், அந்த மொழியில் இயற்றப்படுகின்ற நூல்களை அழிக்கணும், நூலகங்களை அழிக்கணும். அப்படி செஞ்சுட்டா அந்த மொழி இல்லாமல் போய்விடும், அந்த இனம் தனக்கான அடையாளத்தை இழந்து போய்விடும். அப்படிங்கிறதான் இந்த இருமொழி கொள்கையோட முக்கியத்துவம். இந்த இருமொழி கொள்கை இல்லைன்னா இனம் என்கின்ற அந்த பண்பாடு, மொழி என்கின்ற அந்த பண்பாடே இல்லாமல் போய்விடும் என்பதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா இதை தன்னுடைய முழக்கமாகவே சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞரும் அதை அப்படியே பின்பற்றினார். இப்போது நம்முடைய முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கும் அல்லது அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கும் இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் NEPன்னு சொல்றாங்கல்ல, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதுல மும்மொழி கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறது எல்லா மாநிலங்களிலும். அப்படியாக அவரவர் மாநில மொழி, அவரவர் தாய்மொழியை அப்படியே நகர்த்திட்டு அந்த இடத்துல ஹிந்தி வரும், அடுத்தது சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதனால்தான் நாம் ஆணித்தரமாக நம்முடைய முதல்வர் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், 23/1/1968 பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு இருமொழி திட்டம், அதாவது தமிழ் ஆங்கிலம் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும், தமிழ் ஆங்கிலம் மட்டுமே பாடமொழியாக இருக்கும், இந்தியை அறவே நீக்கிவிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1965 ஹிந்தி திணிப்பு நடந்தபோது அதை எதிர்த்து மொழிப்போர் இயக்கம், மொழி போராட்டம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள், எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னிறுத்தினார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதன் மூலமாக எத்தனையோ பேர் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள் என்பதனால் தான் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் தியாகிகள் தினம் என்பதையே அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து இனிமேலும் நாம் மொழியை கைப்பற்ற வேண்டும், மொழியை இல்லாமல் ஆக்கிவிடுகின்ற சூழலை ஒன்றிய அரசு செய்கிறது. ஆனால் நம்முடைய மொழிதான் நமக்கான அடையாளம், நமக்கான முகம், நமக்கான பண்பாடு, நமக்கான முகவரி, நம் இனத்துக்கான ஒற்றை தொப்புள் கொடி எது என்றால் நம்முடைய மொழிதான் என்பதனால்தான் மொழியை நாம் இவ்வளவு தூரம் காப்பாற்ற துடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனால்தான் ஒன்றிய அரசு மொழியை இல்லாமல் ஆக்கவும் துடித்து கொண்டிருக்கிறது. எனவே மொழிப்போர் தியாகிகள் செய்த அந்த தியாகத்தை எல்லாம் நினைத்து பார்த்து இருமொழி கொள்கை மட்டுமே தமிழகத்தின் ஒற்றை நிலைப்பாடு என்பதில் இத்தனை ஆண்டு காலம் நாம் பிடிவாதமாக உறுதியாக கொள்கை பிடிப்போடு இருந்திருக்கிறோம். இனியும் இப்படிப்பட்ட நிலைதான் தொடர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா தான் இதையும் மிக அழகாக கேட்டார்.
உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நான் ஆங்கிலத்தை கற்கிறேன், என்னுடைய தாய்மொழி எனக்கு இயல்பாகவே வருகிறது. அப்படின்னா இந்தியை நான் எதற்கு கற்க வேண்டும்? தேவையில்லையே. உலகத்தோடு நான் புழங்குவதற்கே ஆங்கிலம் போதும் என்றால் இந்தியாவோடு புழங்குவதற்கும் அந்த ஆங்கிலமே போதும் இல்லையா? அது எதுக்கு பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு வழியும் குட்டி பூனை போகிறதுக்கு இன்னொரு வழியும் ஏற்படுத்தணும்? குட்டி பூனை அந்த பெரிய பூனை போகிற வழியிலேயே போயிடலாம்ல அப்படின்னு நம்முடைய பேரறிஞர் அண்ணா கேட்டது இதை குறித்து தான். ஆங்கிலம் உலகத்தோடு ஒன்றிணைந்து உறவாட, தொழில் செய்ய, எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆங்கிலம் போதும் என்றால் இந்த குட்டி பூனையா எதுக்கு ஹிந்தி? எங்களுக்கு தேவையில்லையே. அவரவர் தாய்மொழி முக்கியம். அதே மாதிரி உலகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது, அது போதும் என்று நமக்கான மொழிக் கொள்கையை வரையறுத்து கொடுத்தது நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முத்தமிழறிஞரும். அதனால்தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதில் நம்முடைய முத்தமிழறிஞர் மிக முனைப்பாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்று கொடுத்தார் என்பது காலத்தால் அழிக்க முடியாத, காலம் காலமாக நினைத்து கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பெருமை என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்படிப்பட்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. உலகத்தில் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் மற்றவர்கள் மொழி தோன்றி சிந்திக்க துவங்குவதற்கு முன்பே தமிழ் மொழியில் மட்டும்தான் மிக பெரும் இலக்கியங்கள். நம்முடைய வள்ளுவரின் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறளை நாம் வைத்திருக்கிறோம் தமிழில் என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் வடிகாலாக நம்முடைய தமிழ் இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ்னு சொல்றது சும்மா இல்லைங்க. தமிழ் மொழியில்தான் பெண்களும் சிந்தித்திருக்கிறார்கள், பெண்களும் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், பெண்களும் சங்க காலத்திலேயே படைப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமை எல்லாம், இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது என்பதுதான் நிஜம். இன்னும் ஒரு சிறப்பு தமிழுக்கு என்ன தெரியுமா? தமிழ் என்கின்ற அந்த சொல்லையே தன்னுடைய பெயராக வைத்து கொண்டிருக்கின்ற பலரை தமிழ்நாட்டில் பார்க்கலாம். தமிழ் என்பது ஒரு அழகான பெயர், மொழியின் பெயர் மட்டுமல்ல, ஆளுமைகளின் பெயராகவும் இருக்கிறது. தமிழச்சி, தமிழ்ச்செல்வன், தமிழன்பன், தமிழ் மொழி, தமிழ் விழி, இப்படி எத்தனை விதமாக வேண்டுமானாலும் தமிழோடு சேர்த்து நம்முடைய பெயரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேறு எந்த மொழிக்கும் இப்படிப்பட்ட பெருமை இல்லை என்பதை உரக்க சொல்ல வேண்டும் தோழர்களே. எனவே கோவாவில் அந்த நம்முடைய தமிழச்சிக்கு, நம்முடைய தமிழ் பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம் என்பது நமக்கெல்லாம் ஏற்பட்ட அவமானம். இந்தி தானே தேசிய மொழி என்கிறார் அந்த CISF வீரர். நிச்சயமாக அவருக்கு மட்டுமல்ல, புரிதலற்ற நிலையில் இருக்கின்ற எல்லாருக்கும் நாம் உரக்க சொல்ல வேண்டியது, தேசிய மொழியாக எந்த மொழியையும் நம்முடைய அட்டவணை, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கவில்லை. அலுவல் மொழியாக பல மொழிகள் இருக்கலாம். இந்த அலுவல் மொழியில் பட்டியலில் இருக்கின்ற 22 மொழிகளை தாண்டி பழங்குடிகள் பேசுகின்ற மொழிகள், மலைவாழ் மக்கள் பேசுகின்ற மொழிகள், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு டயலெக்ட் என்று வேறு இருக்கிறது. சின்ன சின்ன ஊர்களில் பேசுகின்ற மொழிகள், சிறு சிறு குழுக்கள் பேசுகின்ற மொழிகள், இப்படி சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கின்றன மொழி. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடவுளுக்கு தெரிந்த மொழி என்று ஒரு சமஸ்கிருதத்தையும், இந்தியாவின் மொழி என்று ஒரு இந்தியையும் ஒன்றிய அரசு உள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வேறு எங்கும் பேசாத, வேறு எந்த இடத்திலும் பேசப்படாத ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஒவ்வொரு வருடமும் 600 கோடி நிதி நல்கையை ஒன்றிய அரசு கொடுக்கிறது. நம்முடைய தமிழுக்கு உலகெங்கிலும் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கின்ற, இன்னமும் படைப்புகள் படைத்து கொண்டிருக்கின்ற, இன்னமும் புழக்கத்தில் இருக்கின்ற, இன்னமும் சமூக ஊடகங்களில் மிகவும் அதிகமான பயன்பாட்டில் இருக்கின்ற தமிழ் மொழிக்கு வெறும் 10 கோடி ரூபாய் தான் ஒன்றிய அரசு ஒதுக்குகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு நேர்மையின்மையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது தமிழுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பிற மொழிகளுக்கும் இதே நிலைமைதான். இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் மிக அதிகமான நிதி நல்கை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக அவர்களின் இரட்டை வேஷம், இரட்டை நாக்கு, இரட்டை நிலைப்பாடு இதை சொல்வதாக இருக்கிறது. எனவே இன்னமும் அதிகமாக நாம் தமிழில் சிந்திப்போம், தமிழில் உரையாடுவோம், தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம். தமிழை நம்முடைய உணர்வாக, உயிராக போற்ற வேண்டும். அதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்களின் நேற்றைய சமூக வலைதள பதிவும் சொல்கிறது. நிச்சயமாக இந்த மொழிப்போர் என்பது, மொழி போராட்டம் என்பது 1965 தமிழ்நாடு முன்னெடுத்தது. இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தை
இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களும் செய்ய வேண்டுமோ என்கின்ற ஒரு நிலைக்கு ஒன்றிய அரசு நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. நிச்சயமாக மொழி உணர்வோடு இருப்போம். காரணம், தாய்மொழி என்பதுதான் நம்முடைய அடையாளம். அம்மா என்று நாம் அழைத்த போது இருந்த அந்த புல்லரிப்பு நம்முடைய தலைமுறைக்கும் தொடர வேண்டும், அடுத்து வருகின்ற தலைமுறைக்கும் தொடர வேண்டும். நாம் நல்ல தமிழை நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய எதிர்கால குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வோடு இருப்போம், அவரவர் தாய்மொழி பெருமையோடு இருப்போம். சங்கிகள்லாம் உடனே போஸ்ட் போட ஆரம்பிக்காதீங்க, கமெண்ட் போட ஆரம்பிக்காதீங்க. காரணம், உங்களை போல உங்களையே விற்றுக்கிட்டு இருக்கிறவங்கள உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த உணர்வும் இல்லை, உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, எந்த அறமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, எங்களுக்கு தலைகுனிவாக இருக்கிறது. இப்படி கூட எந்த விதமான பெருமிதமும் இல்லாமல் தாய்மொழியை பற்றி, உங்களுடைய சொந்த அம்மாவை பற்றி, உங்களுடைய சொந்த அப்பாவை பற்றி கூட எந்த விதமான பெருமிதமும் இல்லாமல், அவமானமே இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்க. எனவே நீங்கள் எல்லாம் தள்ளி போங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அத்தனை பேரும் தன்மான தமிழர்கள். அந்த உணர்வில் தான் இதை பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.